வணக்கம். இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தோட பென்ஷன் ஸ்பார்ஸ் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம், இந்த வருஷம் நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.0 ஸ்பெஷல் கேம்பெயின் பண்ணுறாங்க லைஃப் சர்டிஃபிகேட்டுக்காக. ஸோ அந்த ரஷ்ஷில் நீங்கள் வந்து மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது பற்றியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோட பென்ஷன் தொகையை வந்து ஆன்லைன் மூலிமா வந்து திருடுறாங்க. அந்த ட்ராப்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எதெல்லாம் கொடுக்கணும், எதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எப்படி முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் மூணாவது பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பழைய வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வந்து அந்த வீடியோவில் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் பென்ஷனோட ஸ்பார்ஸ் மெசேஜ் வந்து கிடைச்சாச்சு. இது நிறைய பென்ஷனருக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் பை மிஸ்டேக்காக சர்வர் எரர்னால கிடைக்காதுன்னு யாருக்கெல்லாம் பென்ஷன் மெசேஜ் வந்து கிடைக்கலையும், ஸோ நீங்கள் பென்ஷன் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் எப்போன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. இது ஒரு மாதமும் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னாக்கா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாதனால 3 மாதம் 4 மாதம் கழித்து நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். அது வந்து மறுபடியும் ரிகவரி ஆகிட்டு உங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 3 மாதமாவது ஆகிடும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ ஒரு 6 மாதமாவது நீங்கள் வந்து வித்தவுட் பென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டைமில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஸோ பென்ஷன் மெசேஜ் வரல, எனக்கு வந்து பென்ஷன் கிடைக்காதனாக்கா அப்படி இல்லை, ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ்ன்றதுனால ஒரு சில பேருக்கெல்லாம் ஏதாவது எரர்னால வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பென்ஷன் கிடைக்கும். பென்ஷனோட டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஆகஸ்ட் 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடியே வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 31 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் 31 ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விடுமுறையாக இருக்கிறதுனால 30 ஆகஸ்ட்டுக்கே நம்மளுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ 30ஆம் தேதி ஆகலனாலும் 31க்கு ஆகிடும். ஸோ ஒரு சில பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியே போடுவாங்க, ஒரு சில பேங்க்கெல்லாம் ஸோ சீனியாரிட்டி வைஸ் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் லேட் ஆகலாம், 31க்குள்ளே ஆகிடும். வெள்ளிக்கிழமை வந்து 30 வருது, சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து பென்ஷன் வரலனாக்கா நீங்கள் டைரெக்டாக ஸ்பார்ஸில் ஃபோன் பண்ணி உங்களோட பென்ஷன் எதனால் வரல, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பார்ஸோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1800-180-5325 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நம்ம சொன்னோம், லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா உங்களோட பென்ஷன் வந்து ஏறத்தாழ 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வந்து காலம் எடுக்கும். ஸோ அந்த காலத்தில் நீங்கள் வந்து உங்களோட குடும்ப நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வந்து கொடுங்க. இதோட கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஏன் 3.1 கொடுத்துருக்காங்கனாக்கா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷமோ அதுக்கு முன்னாடி வருஷமோ வந்து பண்ணாங்க. இது 3ஆவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டோட கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பண்ணுறாங்க. இது எங்கெங்கே பண்ணுறாங்க, எங்கெங்கே நடக்கும்ன்றது வந்து நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து இன்னும் டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ முன்னாடியே யாரெல்லாம் நவம்பர் மாதம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ நீங்கள் அந்த மாதம் ஃபஸ்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் 1 மாதம் முன்னாடியே கொடுக்கலாம். நவம்பர் மாதம் வந்து அதிகப்படியான பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். அதனால் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். அதனால் 1 மாதம் 2 மாதம் நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் எப்போ கொடுத்தீங்களோ அப்போயே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உதாரணமாக எடுத்துனாக்கா ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து 30ஆம் தேதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா 2025 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து டியூ டேட் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே உங்களோட டியூ டேட்டை வந்து மாற்றிக்கலாம். இது வந்து அந்த டைமில் தான் கொடுக்கணும் அப்படின்னாலாம் கிடையாது. லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் 6 மாதத்துலேயும் கூட கொடுக்கலாம், 3 மாதத்துலையும் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அதே மாதம் அதே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு டியூ டேட் வந்து மாறிடும். 3ஆவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் ஒன்று நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக ஃப்ராடு பண்ணுறவங்க சிபிஏலேருந்து நாங்கள் பேசுகிறோம், உங்களோட பிபிஓ நம்பரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பென்ஷனோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த மாதம் உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்தி உங்களோட டேட்டாவெல்லாம் அவங்க வாங்கிட்டு உங்களோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எடுக்கிறாங்க, அதாவது திருடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ராடு கிட்ட நீங்கள் மாட்டாமல் இருக்கணும், இந்த ட்ராப்பில் நீங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ எந்த ஒரு சிபிஓவும் சரி, எந்த ஒரு பிடிஓவும் சரி உங்களுக்கு வந்து கால் பண்ணி வர மாட்டாங்க. பேங்க் எப்படி உங்களுக்கு கால் பண்ணி ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் எந்த
சிபிபிசியும் சரி சிபிஏவும் சரி உங்களுக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களோட பிபிஓ நம்பராக இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் சரி, இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சரி, எந்த டேட்டாவும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. அப்படி உங்களுக்கு கால் வருதுனாக்கா நீங்கள் அவங்கள வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். கிராஸ் வெரிஃபைனாக்கா எப்படின்னாக்கா, இப்போ அவங்களோட பிபிஓ நம்பர் வந்து கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஆர்மி நம்பர் வந்து கேளுங்க. ஸோ உங்கள் ஆர்மி நம்பர் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இன்னுமே எக்ஸ்ட்ரா டீட்டெயில் உங்களுக்கு எது வரைக்கும் பேசுகிறவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சரியான அலுவலகத்திலேருந்து பேசுகிறாங்க, இல்லை சரியான அலுவலர் பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எது வரைக்கும் கிளாரிஃபை ஆகலையோ அது வரைக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாருமே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி போனாலே உங்களுக்கு வந்து சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்காதவங்க உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளமோ இல்லை உங்களோட டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறதில்ல. அதனால் யார் ஃபோன் பண்ணி வந்தாலும் சரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லாதீங்க. பை டாக் நீங்கள் அப்படி ஃபோன் பண்ணி வராங்க உங்களோட பென்ஷன் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து கேளுங்க. அந்த ஆஃபீஸில் நான் டைரெக்டாக போய்ட்டு என்னோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி என்னோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். எந்த சிபிஓவும் சரி, சிபிபிசியும் சரி, பேங்க்கும் சரி, டிபிடிஓ, ஸ்பார்ஸ், எந்த பிடிஏ பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி யாராக இருந்தாலும் சரி உங்களோட டீட்டெயில்ஸை அவங்க ஃபோன் பண்ணி வந்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டோட லெட்டரும் சரி, அதே போல் இந்த ட்ராப்போட லெட்டரும் சரி நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, எந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் வந்து வீடியோ போட்டிருக்கணும் அதோட லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ கீழே இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ செக் பண்ணாலும் சரி அது கீழே வந்து உங்களோட பிடிஎஃப் லிங்க் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வீடியோ கீழே கேளுங்க, நான் வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான எந்த ப்ராப்ளம் இருந்தாக்கா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க வீடியோவில் இருக்குது. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.